எனக்கு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல இவரோட வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு விஷயத்த கிரிக்கெட் மேல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு கிரிக்கெட் மேல இருக்கிற லவ் எனக்குமே வந்து அப்படியே தொத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிரிக்கெட் பத்தின எமோஷன்ஸ் பத்தியும், கிரிக்கெட் பத்தியும் நிறைய பேச போறோம். இன்னைக்கு என் கூட கிரிக்கானந்தா அவர்கள் தான் இருக்காரு. அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க. வணக்கம்ண்ணா. நான் சொல்ல மும்பை ஃபேன்ஸ் தயவு செஞ்சு நீங்க ஒண்ணா ஆயிருங்க. ஏன்னா பிரச்சனைங்கிறது உங்களுக்குள்ள தானே தவிர அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிச்சு வைங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்தாங்கன்னா எனக்கு பும்ரா கேப்டனா வந்தாங்க நாங்க ப்ராப்பரா ஆடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி இருக்கும். ஒண்ணு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவை கேப்டனா பண்ணும்போது தோனி ட்வீட் போடல, தோனி அதை பத்தி பேசல, சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை பத்தி பேசல. பட் இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு தலைப்பு செய்தி, இங்க சாக் பண்ணிட்டாங்கன்றாங்க. சிஎஸ்கேவும் அப்ப அது தோனி சாக் பண்ணாங்களா? சாக் பண்ணல. தோனி வந்து எல்லாருமே எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வந்து சக்ஸஸ்க்காக ஆடுறாங்களா, ஹாப்பினஸ்க்காக ஆடுறாங்க? ஹாப்பினஸ்க்காக, சந்தோஷம். கிரிக்கெட் பிடிச்சி ஆடுறேன், சந்தோஷமா ஆடுறேன், சந்தோஷத்துக்காக ஆடுறேன். ஸோ அப்படின்னா தோனி அந்த நியூ ரோல்னு சொல்லி இப்போ ஒரு ஆட் ஒன்று போட்டாங்களே, எல்லா கேப்டனுக்கும் அந்த ரோல்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த தடவை அந்த ரோல் யார் என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு தோன்றதை அவர் பண்ணுவார். இதனால ஃபேன்ஸ் ஹர்ட் ஆவாங்களா அப்படிங்களா அவருக்கு தெரியும். அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது சரியா இருக்கு. ஓகே, கிரிக்கெட் அது ஒரு பார்ட், மூவ் ஆவாங்க, மூவ் ஆகணும். ஒரு அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஹெச்ஆர் இருக்காங்கன்னா திரும்பி அடுத்த ஹெச்ஆர் பார்க்கணும், ஃபியூச்சரை பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர் நோக்கி போயிருக்கிறாங்க நம்ம தான் பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபேமிலி அப்படின்னு வந்து இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா அவர்களை கேப்டனா போட்டு ரோஹித் அவர்களை வந்து ஒரு பேட்டரா போட்ட உடனே ஒன் ஃபேமிலிக்குள்ளேயே பல சண்டை இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து மீம்ஸா போடப்படுது. அதற்குள்ள இருக்கிற ஃபேன்ஸுக்குள்ளேயே சண்டை வருது. ரோஹித் ஃபேன்ஸ்க்கும் ஹர்திக் ஃபேன்ஸ்க்குமே சண்டை வருது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் சொல்ல மும்பை ஃபேன்ஸ் தயவு செஞ்சு நீங்க ஒன்னா ஆயிருங்க. ஏன்னா நீங்க மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அங்க பெருசா சண்டை இருக்காது. ஏன் இருக்காது? ஸோ சூரியகுமார் யாதவ் ஏதோ ட்வீட் போட்டாரு, பும்ரா போட்டாரு. பும்ரா ஸ்டோரி, பும்ரா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரணேஷ், அவரு இந்த பும்ரா மட்டும் கிடையாது, சில கிரிக்கெட்டர்ஸா இருப்பாங்க. நீங்க கிரிக்கெட்டர்ஸ் மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கலாம் எப்படி சொல்றதுன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டுட்டே இருப்பாங்க. பிருத்திவி ஷா போடுறதாவது டிப்ரெஷன்ல போறதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஹர்ஷ்தீப் சிங்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டொல்லா போடுவாரு. சரிங்களா? பும்ராலாம் சில பேர் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. நீங்க சில பேர்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று போடுவாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது தனியா போற மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா போடக்கூடியவர். அது ஒண்ணு. சூரியகுமார் அந்த ஹார்ட் பிரேக் அது தெரியல, அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல ஒண்ணு. ஆனா அவங்களை பொறுத்தவரை தேர் ப்ரொஃபஷனலிஸ்ட் பிரணேஷ். அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்களே இங்க இந்த ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இப்போ இவர் கேமராமேன் இருக்காரு அப்படின்னா அவர் உங்களுக்கு கேமராமேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஹெச்ஆர், நான் வந்து ஆங்கர் ஒர்க் பண்ணேன். ஸோ இது என்னோட வேலை, பேசணும், இன்டர்வியூ பண்ணணும், சரியா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து அப்படி இருப்பாங்க. ப்ளஸ் ஒரு ஃப்ரான்சைசி கிரிக்கெட்டை நீங்கள் வேணா என்ன எதிர்பார்ப்பீங்க? கொஞ்சம் நீங்கள் வேணா சொன்னாங்க கார்பரேட்ல வந்து கொஞ்சம் அது பாசம், பரிவு இதெல்லாம் கொஞ்சம் தான், அது கொஞ்சம் இருக்கும். ஃபேமிலி ஜெல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம எப்படி ஆடுறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதனால டீமுக்கு என்ன கிடைக்குது, இந்த விஷயத்த தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்பொழுது ஓகே, பிரச்சனை இல்லை. ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்தாங்கன்னா எனக்கு பும்ரா கேப்டனா வந்தாங்க நாங்க ப்ராப்பரா ஆடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்கும் ஆப்வியஸ்லி இருக்கும். ஒண்ணு, பிரச்சனைங்கிறது உங்களுக்குள்ள தானே தவிர அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிச்சு வைங்க. ஒரு விஷயம் பண்ணிடலாம் மும்பை இந்தியன்ஸ். இது ஃபேன்ஸ் இதுதான் எதிர்பார்த்துருப்பாங்க. விராட் கோலியை கூப்பிட்டு நீங்க வந்து ஆர்சிபி ஒன்று பண்ணாங்கல்ல, நான் அந்த மாதிரி விஷயம் ரோஹித்தை கூப்பிட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ரோஹித் வந்து இல்ல, ஆனா இது வேர்ல்டு கப் முன்னாடி எடுத்த முடிவா கூட இருக்கலாம். வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா சொல்லிருக்கலாம் நினைக்கலாம். பட் ஆனா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அந்த மைண்ட் செட் அவர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்னு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணணும், இல்ல ஆக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணணும். ஆக்ஷன்ல என் டீம் இதுதான், என் கேப்டன் வந்தான், இந்த கேப்டன் வச்சு தான் டீம் போக போகுதுங்கிறத அங்க சொல்லணும். அங்க சொல்லிதான் சொல்லிட்டாங்க. ஒன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவை கேப்டனா பண்ணும்போது தோனி ட்வீட் போடல, தோனி அதை பத்தி பேசல, சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை பத்தி பேசல. ஓகே, தோனி சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாதான், ஆனா சிஎஸ்கே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணாங்க, ட்வீட் போட்டாங்க, இன்ஸ்டா ஸ்டோரி வச்சாங்க, அவ்வளவுதானே தவிர அதே தான் மும்பை இந்தியன்ஸ் பண்ணாங்க. பட் இங்க பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு தலைப்பு செய்தி, இங்க சாக் பண்ணிட்டாங்கன்றாங்க. சிஎஸ்கேவும் ஜடேஜா கிட்ட கேப்டன்சி கொடுத்தாங்க. அப்ப அது தோனி சாக் பண்ணாங்களா? சாக் பண்ணல. கிரிக்கெட் அது ஒரு பார்ட், மூவ் ஆவாங்க, மூவ் ஆகணும். அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஹெச்ஆர் இருக்காங்கன்னா திரும்பி அடுத்த ஹெச்ஆர் பார்க்கணும், ஃபியூச்சரை பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர் நோக்கி போயிருக்கிறாங்க நம்ம தான் பார்க்குறேன் நான். அதே மாதிரி தோனி லாங் ஹேர், அவருக்குன்னு இருக்கிற ஃபேன் பேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியான ஒரு ஃபேன் பேஸ். எப்படி காடுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாகி அது பாட்டுக்கு எப்பவுமே இருக்குமோ அது மாதிரி தான் தோனி அவர்களுக்கும் இருக்கும். இட் ஸ்டார்டட் வித் லாங் ஹேர், எண்டட் வித் லாங் ஹேர் மாதிரி அந்த ஒரு பாணிலேயே வந்திருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் சீசனா?
தெரியலையே லாக் யாரோட வந்திருக்கிறாரு தெரியலையே, அது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த ஆட் வச்சிருக்கிறாரா, ஏதோ படங்கள் நடிக்க போறாரா தெரியல. ஆனா நான் பிரைம் ஸ்போர்ட் போனேன்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைம் ஸ்போர்ட்ல ஒரு யூஸ் பண்ண அந்த பேட்டு, புது பேட்டு, சைன் பண்ண பேட் இருந்துச்சு. எல்லாமே பழைய பேட்டு. பட் பிரைம் ஸ்போர்ட் பேட் இருக்கும்பொழுது எனக்கு தோணுச்சு ஒருவேளை லாஸ்ட் சீசனா இருக்குமோ அப்படிங்கிறது தோணுச்சு. நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா, தோனி வந்து எல்லாருமே எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வந்து சக்ஸஸ்க்காக ஆடுறாங்களா, ஹாப்பினஸ்க்காக ஆடுறாங்க, ஹாப்பினஸ்க்காக சந்தோஷம், கிரிக்கெட் பிடிச்சி ஆடுறேன், சந்தோஷமா ஆடுறேன், சந்தோஷத்துக்காக ஆடுறேன். ஸோ அப்படிங்கும் பொழுது அவரோட சந்தோஷம் என்னன்னா கிரிக்கெட், இப்போ ஆடுற கிரிக்கெட். நான் இங்கேருந்து போனாதான், இந்த சேப்பாக்கிலேருந்து என்னோட கடைசி மேட்சாக இருந்தால் நான் வந்து அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்களும் லீக்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளில போகிறாங்க, லீக்ல ஆடுற சேப்பாக் மேட்சா கடைசி மேட்சாக இருக்குது அப்படின்னா, ஸோ சேப்பாக்லேருந்து அவர் போனாலும் சிரிச்சுட்டு தான் போகிற, கண்ணில் ஒரு தண்ணி இருக்காது, அது இருந்தாலும் ஆனந்த கண்ணீராக தான் இருக்கும். ஃபைனல் போலியேங்கிற அழுகுலாம் இருக்காது. இங்கேருந்து நான் போகிறேன்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். பிளே ஆஃப் இங்கே ஒன்று நடக்கும், அதுலேயும் ஒரு எல்லாம் தோத்தாங்க அப்படின்னாலும், ஸோ இங்கேருந்து போகிறது தான் அவரோட சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டர், ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, கடைசி மேட்ச் எனக்கு இங்கேயா இருந்தது அப்படி சில பேர் அதை கிரியேட் பண்ணுவாங்க. இவருக்கு ஆல்மோஸ்ட் அது நடந்திருக்குது. பிளே ஆஃப் இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் லீக் மேட்சும் நடக்கும், ஃபைனலும் இங்கே தான் இருக்குது. அண்ட் மேபி சொல்கிறாங்க லாங் ஹேர், பட் ஆனால் வேற வழி இல்லைங்க. இன்னொன்று அவரு இந்த முடிவு இப்போ எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வருஷம் லாஸ்டா இல்லை அடுத்த வருஷம் லாஸ்டாங்கிறதே வந்து டூ லேட் நினைக்கிறேன். ஏன்னா இது முன்னாடியே அவர் டிசைட் பண்ணிட்டாரோங்கிறது பர்டிகுலரா என்னோட தாட். தோனி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது இப்போ இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் பாங்கிற முடிவு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருவாரு. அதுக்காக ப்ராசஸ் பண்ணுவாரு. விராட் கோலி கேப்டன்சிலேருந்து விலகும் பொழுது அனுஷ்கா சர்மா போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்னன்னா 2015 வந்து தோனி கேப்டன்சி டெஸ்ட்லேருந்து போகிறப்போ அன்னைக்கு எடுக்கல அந்த முடிவு. அப்போ இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு. நான் போக போறேன், கோலி நீ ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி கோலியை ரெடி பண்ணாரு. இது வந்து அனுஷ்கா சர்மா அவங்களோட போஸ்ட்ல போட்டிருந்தாங்க. இது வந்து கோலி வந்து அனுஷ்கா சர்மா சொன்னதா போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஜடேஜாவை கேப்டனா 2021 போட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த முடிவு எப்போ எடுத்திருப்பாங்க? 2020 எடுத்திருப்பாங்களா இல்ல 19 2022 அவர் கேப்டனா போட்டாங்க. ஆமா, 2023 வின்னா 2022 வந்து 2022 ஜடேஜா கேப்டனா இருக்கா. அப்ப எப்ப எடுத்திருப்பாங்க அந்த முடிவு? 2021லயா எடுத்திருப்பாங்க. 2020 கூட எடுத்தது வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னா தோனி அந்த நியூ ரோல்னு சொல்லி இப்போ ஒரு ஆட் ஒன்று போட்டாங்களே, எல்லா கேப்டனுக்கும் அந்த ரோல்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த தடவை அந்த ரோல் இருக்குங்களா. ஸோ ஐ திங்க் போன வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா தோனி வந்து லாஸ்ட் 6 பால் தான் வந்து ஆடிட்டு என்ன சொல்லி எனக்கு இப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் தோணுதுன்னா, இங்க பாருங்க, என் வேலை வந்து சரி நான் இல்லைன்னு நினைச்சிட்டு ஆடுங்க. புரியுதுல? இப்போ நான் இல்லை பேட்டிங் ஆடுறா நான் கிடையாது அப்படின்னு நினைச்சு நீங்க ஆடுங்க. விக்கெட் கீப்பரா நான் இருப்பேன், கோச்சா நான் இருப்பேன், நான் இல்லைன்னு ஆடுங்க. ஜடேஜா கடைசி வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேபி இப்பல இருந்தே மைண்ட் செட் பண்ணி கொண்டு வந்திருப்பாரோ. ஸோ ஃபியூச்சர் கேப்டனா போன வருஷமே ரெடி பண்ணி இருப்பாரு, கண்டிப்பா ரெடி பண்ணியிருப்பாரு. நான் ருத்ராஜ்கே கோச் ஃபியூச்சர் கேப்டனா வருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நீங்க அவர் எப்பயோ முடிவு பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு நாள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது இந்த வருஷமா இருக்கலாம், அடுத்த வருஷமா இருக்கலாம். பட் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாம் முன்னாடியே யார் என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. சரிங்களா? அவருக்கு ஒரு தோன்றதா அவர் பண்ணுவாரு. இதனால ஃபேன்ஸ் ஹர்ட் ஆவாங்களா அப்படிங்களா அவருக்கு தெரியும். அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது சரியா எடுத்துரு. ஓகே, திஸ் இஸ் சினிமா மாதிரி தான் 2023 ஐபிஎல்லோட ஃபைனல் இருந்தது. அந்த கடைசி பாலை வந்து ஜடேஜா அடிச்ச உடனே அது ஓடி போறது, தோனி தூக்குறது, அவரு கண்ணுல தண்ணி, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி திஸ் இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஆக்சுவலி எப்படி இருந்தது? எனக்கு இந்த மாதிரி மொமெண்ட் நிறைய பார்த்துட்டேங்கிறதுனால, பட் ஆனா அந்த ஒரு விஷயம் டிராமா சரிங்களா. கிரிக்கெட் இதுக்கு முன்னாடி வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா 2019 ரன் அவுட், அது அப்போ ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு. கிரிக்கெட் செலிப்ரேஷன் கிரிக்கெட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டிராமா நடக்கல. 2017 மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க, ஆர்பிஎஸ் வின் வந்து கிரிக்கெட் நடந்துச்சு. அங்கே டிராமா நடக்கல. இந்த 2 ஃபைனல் இது கிரேட்டஸ்ட் எவர் ஐபிஎல் ஃபைனல் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 2 ஐபிஎல் ஃபைனல் தான் கிரேட்டஸ்ட் எவர். பட் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அந்த 4ங்கிறத தாண்டி அது டிராமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு தோனியை அப்படி நான் பார்த்ததில்லை, அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஹக்கை நான் பார்த்ததில்லை. ஏன்னா 2018 தோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் தோனினா ஃபேன்ஸ் கூட இப்படி விளையாடுறது அப்படி தோனியை நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன்னா 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணும்போது தோனி வந்து கடைசியா இப்படி வைப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் தோனி நான் பார்த்து செலிப்ரேட் பண்ணதுங்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நீங்க ஒரு அனிமேட்டட் தோனி பார்க்கலாம். இப்படி 2010 அடிச்சுட்டு பண்றது,
2007 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு அப்போ சட்டையை கட்டிட்டு தோனி சட்டையை ஒருத்தவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் அடிச்ச தோனி ஒன்று, அதுக்கு முன்னாடி 100 அடிச்சுட்டு இப்படி பண்ணது. ஸோ இந்த மாதிரி செலக்டிவா இருக்கும். பட் இந்த விஷயங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் புதுசா இருந்துச்சு. ஒரு அதுதான் இந்த வருஷம் ஐபிஎல், போன வருஷம் ஐபிஎல் ஸ்பெஷலுக்கான ஃபைனலுக்கான ஸ்பெஷல் என்னன்னா அங்க ஒரு டிராமா. அந்த டிராமா. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்கணும். ஓகேங்களா? கிரிக்கெட்டே ஆக்சுவலி உங்களுக்கு டிவியில காட்டுறது ஒரு ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி கிரிக்கெட்ல ஒரு டிராமா, ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் அது நிலைச்சு நிற்கும். அது இன்னும் பல வருஷத்துக்கு பேசும். அது ஒரு கதையா சொல்லுவாங்க. அது அழகா ஒருத்தவங்க அப்படியே கேமரா முடி வச்சுட்டு ஒரு ஸ்டோரியா சொல்லுவாங்க. இல்ல சாப்பாடு ஊட்டிக்கிட்டே, இல்லைன்னா எங்கேயாவது வண்டியில போகும்போதே அவங்க அப்பாவோ பையனோ அதை பத்தி பேசிட்டு ஒரு பொண்ணோ பேசிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல அது ஒரு விஷயம் கிரியேட் ஆகிருந்து. பட் நிறைய ஃபைனல் பார்த்தனால நான் அந்த ஃபைனல் வந்து தெரியும், லாஸ்ட் பால் 4 கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனா அந்த டிராமாங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணல. எல்லாத்தையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் அந்த ஹக் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால ப்ரெடிக்ட். அது கண்டிப்பா 4 போயிருங்கிறதோட இது என்ன? ஏன்னா அது அந்த நீங்க இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே இவங்க தான் எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப அதிகமா வின்னிங் ரேட் எனக்கு தெரிஞ்சிருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ்ல வின்னிங் ரேட் இருந்தது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான். ஸோ அதை முடிக்கும் போது அவங்க தான் முடிப்பாங்க. எங்கேயாவது ஒன்று 99.0 அந்த விஷயத்துல தான் வந்து மேபி தவறுமே தவிர எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து லாஸ்ட் பால் போயிடும். சரி, இந்த வரை உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? சும்மா ஐபிஎல்க்கு இந்த ப்ரெடிக்ஷன் மேபி நான் 2 ஃபைனல்ஸ் வேணா சொல்லட்டுங்களா? சிஎஸ்கே எம்ஐ ஃபைனல்ஸ் தான் இருப்பாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் அதான். என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான் இருக்கும். ஓகே, ரியலா உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி ஃபியூச்சர்ல நீங்க ஒரு இடம் எய்ம் பண்ணாலும் சரி, இல்லை இந்த யூனிவர்ஸா ஒரு இடம் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு நல்ல இடமா இருக்கும் நாங்களும் நம்புறோம். அந்த இடத்துக்கு நீங்க சீக்கிரமே ரீச் ஆகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. கடைசியா நீங்க கேட்டீங்கல்ல எங்க போய் முடிக்கணும், சத்தியமா எனக்குமே தெரியல. ஒரு கட்டத்துல நான் ஒண்ணு ஆரம்பிச்சேன், அப்படியே அடுத்து அது மாறிச்சு, அடுத்து ஏதோ ஒண்ணு மாறிச்சு, அடுத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட இப்போ ஒண்ணு கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், திரும்பி 2 வருஷம் கழிச்சு கேட்டா அது ஒண்ணு வேற ஒண்ணு மாறும். என்னால வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு விஷயத்துல இருக்கவே முடியல. அப்படியே கிரிக்கெட்ல அது மாறி போய்கிட்டே இருக்கு. முடிச்சுக்கலாம். ஓகே.